இன்று உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லப் போகின்ற இந்த செய்தியினை கேட்டு நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். ஏன் தெரியுமா? உன்னை அழிக்க நினைத்த ஒரு கொடூர மனம் கொண்ட ஒரு பெண் இப்பொழுது இந்த அப்பன் கட்டுக்குள் இருக்கின்றாள். அவள் யார் என்று நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. ஏனென்றால் இவள் செய்த துரோகம் அத்தனை பெரியது, மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். அது மட்டுமல்ல, இவள் செய்த இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனதில் ஏற்பட்ட பாதிப்புகள் ஏராளம். இந்த பெண்ணால் நடக்கும் பொழுது எல்லாம் இவளை என்ன செய்ய முடியும்? ஆனால் உன் அப்பன் இப்பொழுது என் பிள்ளைக்காக நான் எதை செய்ய துணிந்தவன் கொள்ளுதலை செய்துவிட்டு அங்கு ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருந்தாள். உன் அப்பன் அவளை விட்டு விடுவேன் என்று நினைத்து விட்டாரா? நிச்சயமாக இன்று இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு உன் அப்பன் இருப்பதனை நீ உணரப்போகின்ற தருணம் வந்து விட்டது. நான் சொல்வது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி நடக்கப் போவதை பற்றி, நடந்து முடிந்ததை பற்றி தான் இந்த அப்பன் சொல்ல வருகின்றேன். ஒருவேளை உன் அப்பன் இப்பொழுது சொல்கின்ற வார்த்தையின் மீது உனக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் என் பிள்ளை, அப்பனின் வார்த்தையை தவிர்த்து விட்டு செல். அதற்காக நான் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டேன். என் மீது நம்பிக்கை கொண்ட குழந்தைகளுக்கு நான் நடத்துவேன் என்ற எண்ணம் கொண்ட குழந்தைகளுக்கு மட்டுமே என் வார்த்தைகளை கேட்டால் போதும். நான் இத்தனை அன்போடு உன்னை தேடி வரும்பொழுது அந்த அன்பினை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது சரிதானே? எல்லாவற்றிற்கும், எல்லா மனிதர்களிடத்திலும், எல்லா தெய்வத்திடத்திலும் உள்ள இயல்பான எண்ணம் தானே. ஏனென்றால் ஒன்று நான் சொல்லப் போகிறேன், அது மட்டும்தான். நான் உன்னை தேடி, நான் தான் உன்னை, நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. இந்த வார்த்தையில் அப்பன் ஏதோ கட்டுக்கதையை அவிழ்த்து விடுகிறார் என்றெல்லாம் நீ நினைத்து விட்டுவிடக்கூடாது. என்று நினைத்து நீ சொல்லிவிடக்கூடாது. ஆனால் உன் முன்னால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை இத்தனை காலமும் முன்னால் புரிந்து கொள்ள முடியாது. என் குழந்தையே, ஒரு பெண் சில காலமாகவே உன் மீது கங்கணம் வைத்து கொண்டிருக்கின்றாள். இவர் கட்டிய இந்த கங்கணத்தில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு ஒரு கெடுதல் நடத்தியே தீர வேண்டும் என்பதுதான் இவளுடைய முழுமையான நேரம் எண்ணமாக இருக்கின்றது. அவள் பார்க்கும் பார்வை உனக்கு மனதிற்குள் நம்மை என்ன செய்து விடுமோ, இவள் எதற்காக நம்மை இப்படி பார்க்கின்றாள் என்று பலமுறை உனக்கு தோன்றியிருக்கின்றது. அது பெரிதாகவெல்லாம் அவளிடத்தில் நீ பேசியது கிடையாது. ஆனால் எப்பொழுதாவது பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தால், பேசுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால், அப்பொழுது அவளுக்கும் உனக்கும் இடையில் மனசாபங்கள் மட்டும் வந்து இருக்கின்றது. அப்பொழுது அவளுக்கும் உனக்கும் இடையில் சில விரிவு வந்திருக்கின்றது. சில நேரங்களில் மற்றவர்களின் முன்னிலையில் நடிப்பது போல தவிர எந்த ஒரு விஷயத்திலும் உன்னிடத்தில் அவள் நல்லபடியாக பேசியது கிடையாது. ஒருவர் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இருக்கிறதற்காகவே அவர்கள் நாடகமாடிக் கொண்டிருந்தார்கள். இதற்காக நீ இவர்களிடத்தில் எதற்கும் வாய் கொடுக்க வேண்டும்? நம் இவர்களிடத்தில் எதற்காக பிரச்சனைகளை தூக்கி சுமக்க வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் இவளின் அருகில் நீ நெருங்க நினைத்தது கிடையாது. உன்னுடைய இந்த எண்ணம்தான் இவளுக்கு மிக பெரிய நன்மையாக மாறும். நம்மை கண்டு இவளுக்கு பயம் வந்து விட்டது. அந்த பயம் இவளின் மீது இருக்கின்ற வெறுப்பினால் வந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை. மாறாக அவர்களை சக்தி படைத்தவர்களாக நினைத்து கொண்டிருக்கின்றார். சரி, இது ஒரு புறம் இருந்த பெண் திடீர் என்று தெய்வத்தின் அருள் கிடைத்து விட்டது போல கோவிலில் சாமியாட தொடங்குகின்றாள்.
இவள் தெய்வத்தின் அருளை பெற்று உண்மையாகவே தெய்வத்தை மனதார ஏற்றுக்கொண்டு சாமி வந்து ஆடுகின்ற பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் இந்த அப்பன் ஒரு பொழுதும் இந்த செய்தியை உனக்கு தெரிவிக்க மாட்டேன். இவளுடைய எண்ணங்களில் தூய்மை இல்லை. இவளின் மனதில் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைப்பு ஒருபோதும் இல்லை. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்வது, மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் இன்னல்களை கொடுப்பதும், பொறாமை போட்டிகளும் இங்கு ஒருவர் முன்னேறிவிடும் என்று அவர்கள் பார்த்து மேலும் கீழுமாக பார்ப்பதுமாக இவளின் எண்ணங்கள் இருக்கும் பொழுது தெய்வம் தனக்குள் குடியிருப்பதாக இவள் சொல்வதை நிச்சயமாக ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீயும் கூட இவளை பார்த்து தெய்வமாக இருக்கின்றாள் என்று நினைக்கின்றாய். என்ன செய்தாலும், வெளியில் எங்கு சென்றாலும், சாதாரணமாக வேறு எந்த விஷயத்திற்காக சென்றாலுமே தனக்குள் தெய்வம் இருக்கிறது என்பதை மற்றவர்களிடத்தில் உணர வேண்டும் என்பது போலத்தான் இவரின் விடிவு காணும் இப்பொழுது பார்வைகளும் நடந்து இருக்கின்றது. இவள் நடை, உடை, பாவனைகளை பார்க்கும் பொழுது 24 மணி நேரமும் இவளுக்குள் தெய்வம் இருப்பது போலத்தான் நம் இவளை பார்க்க வேண்டும் என்பது எண்ணம். அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே? இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இவள் சில காலமாகவே உனக்கு செய்த பிரச்சனைகளும், நீ கோவிலுக்கு சென்றால் உன்னை மதிக்காமல் செல்வதும், உனக்கு விபூதியிட வேண்டும் என்றால் கண்டு கொள்ளாமல் திரும்புவதும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாம் மதிப்பு கொடுப்பதும், உன்னை விலக்கி வைப்பதுமாக பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்தாள். அவளின் நோக்கம் நீ கோவிலில் செல்லும் பொழுது மனம் வருத்தப்பட்டு வெளியேற வேண்டும் என்று. ஆனால் உனக்கு இவளை பற்றி நன்றாக தெரிந்ததினால் அதை பெரிதாக பாதிக்கவில்லை. நாம் எதற்காக இவளிடத்தில் சென்று நிற்க வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீயே அதிக அளவில் ஒதுங்கி நடந்ததுதான் உண்மை. இப்பொழுது அவளுக்கு என்ன நடந்தது? என்னுடைய கட்டுக்குள் அவள் எப்படி வந்தாள் தெரியுமா என் பிள்ளையே? தெய்வத்தின் பெயரை சொல்லி எந்த அளவிற்கு செய்ய முடியுமோ, எந்த அளவிற்கு விஷயங்களை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு மற்றவர்களை ஏமாற்ற நினைத்து அவர்களுக்கு பல கெடுதலை செய்திருக்கின்றாள். ஏனென்றால் அவள் வேஷம் கலைந்த நேரம் வந்து விட்டது. ஒவ்வொருவரும் இவளை பெரிதாக கண்டுகொள்ளாமல் விடும் பொழுது அவர்களின் மீது இவளுக்கு கோபம் வந்து தன்னுடைய வன்மத்தை கற்க தொடங்கிவிட்டாள். அப்படி செய்ய தொடங்கிய போது இவள் எளிதாக என்னுடைய கட்டுக்குள் வந்து விட்டாள். இவள் தீய வார்த்தைகளை பேசுவதும், மற்றவர்களிடத்தில் எப்பொழுதும் தவறாக நடந்து கொள்வதும், எந்த நொடியிலும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதுமாக இருந்து கொண்டிருந்தாள் அல்லவா? அந்த நேரத்தில் இந்த அப்பன் அவளை என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன். இவளுடைய நிலை, இவள் செய்த துரோகத்திற்கு, இவள் செய்த பாவத்திற்கும் இப்பொழுது மன்னிப்பை கேட்க வேண்டிய நிலை. அது மட்டுமல்ல என் குழந்தையே, இவளின் குடும்பத்துக்குள்ளே மிக பெரிய பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டு பெரிய சண்டைகளை எல்லாம் நடந்து இவளேயே அங்கு மிக பெரிய பிரச்சனைகள் நடந்தேறி பல துன்பங்களுக்குள் அந்த குடும்பம் மாழ்கின்றது. இப்பொழுது எப்படி இதிலிருந்து மீண்டு வர முடியும் என்று தெரியாமல் அந்த குடும்பம் திகைத்து நிற்கும் பொழுது இவளின் நாடகம் அங்கே அரங்கேறியது. யாரும் இதை நம்பவில்லை. இத்தனை நாளும் கொஞ்சம் நஞ்சம் இவள் மீது இருந்த மரியாதை அப்படியே எல்லாம் குறைந்து கொண்டு விட்டார்கள். இனி எப்பொழுதும் தெய்வத்தை தாங்கியதாக இவள் நிற்கும் பொழுது எல்லோரும் அவள் முன்னிலையில் நடிக்கத்தான் செய்வார்களே தவிர யாரும் இவள் உண்மையில் தெய்வம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவர்கள் அவளை நம்ப மாட்டார்கள். உங்களுக்கு மட்டுமே இவளிடத்தில் தெய்வம் வரது என்று தெரியும். மற்றவர்கள் எல்லாம் உண்மை என்று அல்லவா நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது
இப்பொழுது இவள் குடும்பத்தில் சூழ்நிலை தெரிவுக்கு வந்த பிறகு இவளின் உண்மையான முகம், இவள் எப்படி எல்லாம் பேசுவாள் என்பது தெரிந்துவிட்ட பிறகு இனி யாருமே இவளை நம்ப மாட்டார்கள். என் குழந்தையே, ஒரு தெய்வத்தை உடலில் தங்க வைக்க வேண்டும் என்றால் அவளின் மனநிலை எத்தனை தூய்மையானதாக இருக்க வேண்டும் தெரியுமா? அப்படி சர்வசாதாரணமாக எல்லோரும் எல்லா இடத்திலும் வந்துவிட்டது. சில உணர்வுகள் அதிகமாகும் பொழுது, அந்த இடத்தில் மேலதாளங்கள் முழங்கும் பொழுது உடலில் ஏற்படுகின்ற தளர்வுகளினால் அவர்கள் ஆடத் தொடங்கி விடுவார்கள். அவர்களை நாம் தெய்வம் என்றுதான் நினைக்கின்றோம். இப்படித்தான் பல பேரின் நாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிலர் மட்டும்தான் தெய்வத்தை உடலில் தாங்குகின்றார்கள். இப்பொழுது தன்னை சுற்றியிருக்கின்றவர் யார், உண்மையில் தெய்வத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றவர் யார் என்று நீ தெரிந்து கொள்வது ஒன்றும் அத்தனை கடுமையான விஷயம் கிடையாது. உண்மையான தெய்வம் பொய்யான தெய்வத்தையும் முன்னால் அந்த இடத்திலே அடையாளம் காண முடியும். அவரவர் குடும்பம் அவர்களுக்கு வேண்டியவர்கள் என்று அவர்கள் தனித்துவமாக கவனித்து தனக்கு இல்லாதவர்களை கண்டு கொள்ளாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் நிற்பது இவர்களுடைய போலியான முகத்தை வெளிக்காட்டுவதற்குரிய ஒரு அடையாளம். இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் உனக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்று புரிகின்றதா? எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் எப்பேற்பட்ட சோதனைகளும் யாரால் உனக்கு கெடுதல் இப்பொழுது கொடுக்கப்பட்டதோ அங்கு இந்த அப்பன் தட்டி கேட்பார். அவரை நான் என் கட்டுக்குள் கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கொடுக்க நினைத்த துன்பங்களும் நிகர துன்பங்கள் நான் அவர்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீருவேன் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் கொடுத்து இனி ஒருபோதும் இவர்களை இந்த வாழ்க்கையில் இருந்து நான் மீட்டு வர முடியாத ஒரு நிலைக்கு தள்ளியே தீருவேன். பல இன்னல்களும் சோதனைகளும் தாண்டி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட போராடி கொண்டிருக்கின்றாய். பல போராட்டங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல தீய மனிதர்களை பற்றி அவர்கள் உண்மை முகத்தை பற்றியும் உனக்கு கற்றுக் கொடுத்தது. அதில் இவர்களும் ஒருவர் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் இதையெல்லாம் உணர்ந்து உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, தெய்வத்தை நம்பு. தெய்வத்தை நேருக்கு நேராக பார். நீ வணங்குகின்ற தெய்வம் நிச்சயமாக அங்கு சிலையாக நின்று கொண்டிருந்தால் அவர் மட்டுமே உண்மை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த தெய்வங்கள் உனக்கு நல்லதை செய்ய நினைக்கும் பொழுது இந்த மனிதர்கள் எல்லாம் இங்கு ஒன்றும் இல்லை என்பதில் முதலில் நீ புரிந்து கொள். இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்ய நினைத்தாலும் அதுவெல்லாம் இந்த தெய்வத்திற்கு முன்னால் ஒன்றும் ஆகாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்வருகின்ற நேரங்களும் இனி உனக்கு இந்த அப்பன் நல்லபடியாக மாற்றிக் கொடுப்பது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளை நிச்சயமாக மனதளவில் நல்லதொரு திருப்பத்தை கொண்டு வரும் என்று நம்புகின்றேன். இனி யாரும் எதையும் செய்கிறார்கள் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். யார் உன் வாழ்க்கையில் என்ன தருகிறார்கள் என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. இது உனக்கு வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ வேண்டும். யாருடைய வாழ்க்கைகளையும் யாருடைய சிந்தனைகளையும் உன்னை எதுவும் செய்ய முடியாதபடிக்கு நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவே போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளை பெருமகிழ்ச்சி அடைந்தாய் போகின்றாய். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக நிறைவாகத்தான் பெற்றுக்கொள்ள போகின்றாய் என்பதை இந்த அப்பன் உன் முன்னால் நின்று இப்பொழுது கூறுகின்றேன். நின்று விட்ட பிறகு எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை என்ன செய்ய முடியும்? என் கட்டுக்குள் வந்த பிறகு உன்னை திரும்பி கூட பார்க்க முடியாத மிக பெரிய
பேராட்டங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு மாறிவிடும்படி உனக்கான நல்லதை அப்பன் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொடுப்பார் என்பதனை நீ நம்பினால் போதும். நான் இருக்கும் வரை உனக்கு பயம் வேண்டாம் என் அன்பு குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.